புடலங்காய் உங்கள் வீட்டில் இருக்கா, அதை எடுத்துக்குங்க. அதனுடைய தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்திக்கிங்க. இது கூட பைண்டிங்காக 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். புடலங்காயே தண்ணி விடுற காய் தான், அதனால் அந்த தண்ணியே போதுமானதாக இருக்குது. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது கல்யாண வீடுகளில் பொரியல் கூட பரிமாறப்படுற ஒரு டிஷ்ஷு. இதை 2 பக்கம் நல்லா வேக விட்டு கிறிஸ்பியாக எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புடலை ஃப்ரை தயிர் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆப்டான ரெசிபியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த புடலை ஃப்ரைவை செஞ்சு கொடுத்து அசத்துங்க.